பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏழுமலைன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற அங்கே தான் இருக்குது. மழை வந்து படிக்கட்டில் ஏறாமல் வேனில் போகலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணணும், அதனால் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது ஒரு வித்தின் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே இதை முடிச்சாகணும். பிகாஸ் வந்து தீர்த்த மரத்துக்கு சாமி கீழே இறங்கிடுச்சுன்னா அதை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ வேகமாக போயிட்டு திரும்பி வர முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு வரத்துக்கு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் எவ்வளோ நேரம் போகணுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் வேகமாக போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லைக் எனக்கு தெரிஞ்சு இப்போ 100 மீட்டர் தான் தாண்டியிருக்கேன். அதுக்கே இப்படி இருக்குது. வழக்கம் போல் எப்பவுமே மலையேறதுக்கு முன்னாடி பட்டை அடிக்க மறந்துடுவேன். நல்ல வேலை பிள்ளையார் கோவில் இருந்துச்சு, விபூதி கிடச்சதுனால பட்டையை அடிச்சிட்டேன். இல்லைன்னா நீர் கோர்த்து அடுத்த நாள் கதை அவ்வளோதான். ஆக்சுவலாக மேலே ஒரு கோயில் தெரியுது. ஆக்சுவலாக அது வள்ளி கோயில் கிடையாது, துர்க்கை அம்மன் கோயில். இது சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. பாதி தூரம் ஏறி இருக்கும், இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த தூரத்தில் இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். லைக் இதோட ஹைட் எவ்வளோன்னு தெரில. ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், அது ரொம்ப சீக்கிரமாக மேலே வந்துட்டேன். லைக் டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கோவில் இது தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்போ வயசானவங்க வர மாதிரி இருந்த அந்த இடத்துக்கு வந்து வேன் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. லைக் 600 சம்திங் 1000 என்னவோ வந்து டிக்கெட் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்துமே பண்ணுறாங்க. ஸோ இந்த வழியாக தான் வந்து வெஹிக்கிள் வரதுக்கான வழி இருக்குது. ஸோ ஆல் ஏஜ் குரூப் வந்து இந்த இடத்துக்கு வர முடியும். லைக் உள்ள சத்தம் போகிறத பார்த்தா திரை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். லைக் இது ரொம்ப உயரமான இடம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 30 மினிட்ஸில் ஏறிடலாம். இப்போ திருநீர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனோட காலடி பட்ட அந்த மண்ணை வந்து திருநீராக வந்து எல்லா இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கண் திஷ்டி, அதுக்கப்புறம் இருக்க நமக்கு தடங்களாக இருக்க எல்லா விஷயமும் இதெல்லாம் போகிறதுக்கு வந்து அது வந்து பூசுகிறவங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் கதிர்காமத்துக்கு போயிட்டு வந்தாலும் எல்லோரும் வந்து கேட்பாங்க, கதிர்காம திருநூறு எடுத்துகிட்டு வந்தீங்களா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த பூசாரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும்.